நாம் அறிந்திருக்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய வாக்கு, கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை கடவுள் எந்த நோக்கத்திற்கு இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை அவர் பூரணமாக நிறைவேற்றினார். நிறைவேற்றி மீண்டும் தந்தை இடத்திலே சென்று சேர்ந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இதுபோல தான் கடவுளுடைய வார்த்தை இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிறது. அந்த வார்த்தையை கடவுள் எந்த நோக்கத்திற்கு அனுப்பியிருக்கிறாரோ அந்த நோக்கத்தை இறை வார்த்தை நிறைவேற்றுகிறது. அப்போ அந்த அளவிற்கு ஆண்டுடைய வார்த்தை உயிருள்ளதாக, ஆற்றல் மிக்கதாக இருக்கிறது. மேலும் பார்க்கிறோம், அது இரு புறமும் இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளை விடவும் கூர்மையானது. அப்போ ஆண்டுடைய வார்த்தை இரு பக்கமும் வெட்டக்கூடிய வாளை விடவும் கூர்மையானது. அது ஏன் அந்த அளவிற்கு அது கூர்மை என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அது ஆவியையும்